ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோளம் சுடலாமா? இங்கே பாருங்களேன், இந்த கரண்டியை இதில் அப்படியே சொருவிட்டு ஆன் பண்ணி கேஸில் சுட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேக வச்சு சாப்பிடணும், அதுவும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம். எப்படின்னா, சோளம் ஒரு 2 சோளத்தை உடச்சி போட்டிங்கன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். குக்கரில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் விடணும். எத்தனை விசில்னா 5 விசில் விடணும். உப்பையும் அதிலே போட்டுடலாம். நல்லா தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நீங்கள் 6 விசில் விட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கரண்டியால் திருப்பி திருப்பி விடலாம், அந்த கொரடால் திருப்பி திருப்பி விடலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுடணும் ஃப்ரெண்ட்ஸ், மேலே அடிக்கும். கொஞ்சம் தூரமாக இருந்துட்டு சுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். குக்கர்லேயும் வச்சு சாப்பிட்லாம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் குக்கரில். இதை உடச்சி 2ஆக உடச்சி போட்டு ஒரு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். 5 விசில் வைக்கணும். குக்கரில் போட்டு வேக வச்சும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், குக்கரில் இதை உடச்சி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 5 விசில் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா வெந்துடும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் சுட்டும் சாப்பிட்லாம், நல்லா வேக வச்சும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் சுடணும். நம்ம வெடித்து கையில் கீழே அடிக்கும், பார்த்து தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி சுட்டு நானும் எங்கள் அப்பாவும் சூப்பராக சாப்பிடுவோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் இது மாரி தானே டேஸ்ட்டாக விற்பாங்க. அந்த குளிருக்கு இது சூடாக கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ஊட்டி போகும்போது சாப்பிட்டோம் நாங்கள். அவங்க இப்படி தான் செஞ்சாங்க, நான் பார்த்தேன். அதை அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவங்க தணல், நம்ம அடுப்பில் முட்டி தணல்லையும் சுட்டு தராங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.